ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சத்து மாவில் கொழுக்கட்டை செய்கிறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் வீட்டிலையே 25 வகையான தானியங்களை அரைச்சி அந்த சத்து மாவு தான் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ எனக்கு தேவையான அளவு சத்து மாவு நான் எடுத்துக்கிட்டேன். ஒரு 1/2 கிலோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், எடுத்துக்கிட்டேன். இதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னா, ஒரு தேங்காய், நாட்டு சக்கரை நான் சேர்த்துக்கிட்டேன். இப்போ ஒரு தேங்காய் ஃபுல்லாக துருவி வச்சுருக்கேன். அந்த துருவல் நான் தேங்காய் எல்லாம் இதில் சேர்த்துட்டு சுடுதண்ணி, இதமான சூட்டில் சுடுதண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த தண்ணி ஊற்றி நல்லா பிசையணும். அதே அளவு கொஞ்சோண்டு தேவையான அளவு இத்தினோண்டு உப்பு போடணும். உப்பு போட்டுட்டு அந்த தண்ணியை ஊற்றி நல்லா பிசையணும். பிசைஞ்சதுக்கப்புறம் கட்டி இல்லாமல் அதை நல்லா உருண்டை பிடிச்சி வச்சுருக்கணும். அப்போ நாட்டு சக்கரை நான் சொல்லியிருக்கிறேன்ல 2 கைப்பிடி அளவு சேர்க்கணுன்னு. அந்த நாட்டு சக்கரை 2 கைப்பிடி அளவு சேர்த்து நல்லா பிசைஞ்சாச்சு. பிசைஞ்சதுக்கப்புறம் நமக்கு ஒரு பால் மாதிரி கிடைக்கும். அதை நம்ம இட்லி சட்டியில் வேக வச்சு எடுத்துக்கணும். இந்த சத்து மாவு அப்படிங்கிறது சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே உடலுக்கு ரொம்ப நல்லது. இது வீட்டிலேயே அரைச்ச சத்து மாவு தான். உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே தெரிகிற டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன். அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள்.